என்ன பதிலே காணோம்? எப்ப பணத்தை ரெடி பண்ணுவ? எப்போ பணத்தை ரெடி பண்ணுவேன்னு கேட்டேன். ஏய், என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பதில் சொல்லாம இருக்க? எப்ப பணத்தை ரெடி பண்ணுவ? ஏய், என்ன கேன பையன் நினைச்சியா? இன்னைக்கு இருக்கு உனக்கு. இதோ நான் நேர்ல வந்து வச்சுக்கிறேன். ஹலோ, காயத்ரி கொஞ்சம் குழம்பு பார்த்துக்கோ. சரிங்க. வாக்கா, சாப்பிட்றியா? சாப்பாடு கிடக்குது விட்ரி. ஆமா, உன்னோட சின்ன நாத்தனார் இருக்காளே சுமதி, அவ ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கா? ஏன், நல்லதானே இருக்கா? அவளுக்கு என்ன? இல்லடி, அவ சரியில்லை. அவ நடவடிக்கையெல்லாம் சந்தேகப்படுற மாதிரியே இருக்கு. நீ சந்தேகப்படுற மாதிரி அவ என்ன பண்ணா? ஹால்ல உட்காந்துட்டு கடிகாரத்தை பார்த்துட்டே இருந்தா. சரியா 7 மணிக்கு அவளுக்கு ஒரு போன் கால் வந்தது. அத்தை தான் போன் எடுக்க போனாங்க. அவங்கள தள்ளி விட்டுட்டு இவ ஓடி போய் போன் எடுத்தா. போன்ல யாருன்னு கேட்டதுக்கு என் ஃப்ரெண்டுன்னு சொன்னா. சரி, ஃப்ரெண்டோட தானே போன்ல பேசினா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இல்லையே, அவ ஃப்ரெண்டோட பேசுற மாதிரியே தெரியலையே. கண் கலங்கி பேசினாடி. ஃப்ரெண்டோட பேசுறவங்க ஜாலியா பேசுவாங்க, அழுதுகிட்டே ஏண்டி பேசணும்? நம்ம கிட்ட கூட சொல்லாம ஃப்ரெண்டு கிட்ட அழுது சொல்ற அளவுக்கு அவளுக்கு அப்படி என்னடி பிரச்சனை? அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவு இருந்திருக்கும், அதுக்காக கொஞ்சம் கண்ணை கசக்கிருப்பா. இத போய் நீயே குறைஞ்சிட்டு இருக்க. இல்லடி, அவ கண்ணை கசக்கிட்டு நின்னு இருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ பேய கண்ட மாதிரில பயந்துட்டு பேசுறா. நான் ஒருத்தி பேசனான்னு சொல்லிட்டு இருக்கேன், அவ பேசவே இல்ல. போனை வச்சுக்கிட்டு பயந்துகிட்டோ அழுதுகிட்டோ இல்ல நின்னா. சரி, இப்ப அதுக்கு என்னங்கற? காயத்ரி, அவ நடவடிக்கை சரியில்லை. அவ என்னமோ தப்பு தாளம் போடுறான்னு நினைக்கிறேன். வாய மூடுங்க. ஒண்ணு தெரியாத பொண்ணு அத போய் தப்பா பேசுற? என்ன, வந்த இடத்துல உன்னால சும்மா இருக்க முடியலையா? வாய் நமச்சலுக்கு வம்ப பேசலாம்னு நினைக்கிறியா? என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசுற? உன் நாத்தனாரோட நடவடிக்கை தப்பா இருந்தா அது நாளைக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதிக்காதா? அந்த அக்கறையில தானே நான் சொல்றேன். அதுக்கு போய் என்ன திட்டுவியா? இங்க பாரு, இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் யாரு எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணுங்கிறது நல்லா தெரியும். மாமா கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கும் அந்த நாரதர் புத்தி அப்படியே இருக்கு. வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு வம்ப வளர்க்காம இரு. போ, போய் அமைதியா உட்காரு. சமைச்சு வச்சுட்டு கூப்பிடுறேன். போக்கா. பிரசாத், வா வா வா. வாங்கண்ணே. அம்மா இல்லையாம்மா? அம்மாவும் ராகினிக்கும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்பா, ஸ்வீட் எடுத்துக்கங்கப்பா. பூர்வீக வீட்டை வாங்கியிருக்கேன்ல. ஏன்பா பிரசாத், இனிப்பு கொடுக்குறியே தவிர அது தேவையான உற்சாகம் உங்ககிட்ட காணுமே. வீடு வாங்குறது சந்தோஷமான விஷயம், அதை கொண்டாட வேண்டாமா? தெரியலப்பா, காலையில இருந்து உற்சாகமா தான் இருந்தேன். இப்ப உற்சாகம் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. புரியுது, அதுக்கு நாங்க தான் காரணம் இல்லையா? இப்ப எதுக்குப்பா அதெல்லாம்? கீதா, இந்த ஸ்வீட் எடுத்துக்க. பிரசாத் அண்ணே, வாப்பா. அம்மா, அண்ணன் வீடு வாங்கினது கொண்டாடுறதுக்காக ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குமா? கொண்டாடுறதுக்காக இல்ல, மகனை பாக்குறதுக்கு பெத்தவங்க வரலனாலும் பெத்தவங்களை பாக்குறதுக்கு மக வரணும் இல்லையா? அதான் ஸ்வீட் கொடுக்குற சாக்குல உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். நாங்க வராததுல உனக்கு வருத்தம்னு எனக்கு புரியுது. நாங்க வராம இல்லப்பா, வந்தோம். அதுக்குள்ள நீங்க பத்திரப்பதிவை முடிச்சுட்டு கிளம்பிட்டீங்க. நான் உனக்கு போன் கூட பண்ணேனே, நீ எடுக்கல. சரி, நீ கோவமா இருப்ப, நீ வீட்டுக்கு வரும்போது சமாதானப்படுத்திக்கலான்னு நான் பேசாம இருந்துட்டேன். ஏப்பா, என் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மத்த வேலைக்கு போயிருக்கலாம்ல. இதை விட அதுதான் முக்கியமானதுன்னு நீங்க நினைச்சிட்டீங்கல்ல? அப்படி இல்லப்பா, வீடு வாங்கினதுல நமக்கு உண்டார சந்தோஷத்தை விட பொண்ணை பறி கொடுத்ததுனால அவங்களுக்கு உண்டாயிருக்கிற நஷ்டம் இருக்கே, துக்கம் இருக்கே, அதை ஆத்துறது முக்கியம்னு நான் நினைச்சேன். அதை விடு, பத்திரப்பதிவு இன்னைக்குதான் வச்சிருக்கேன்னு எனக்கு முன்கூட்டியே தெரியாத. ஆமா பிரசாத், நடந்தது எல்லாமே தற்செயலா தான்ப்பா நடந்துச்சு. எல்லாத்தையும் நாங்க திட்டம் போட்டோம், இல்ல நாங்க வேணும்னே செய்யல. அப்படி சொல்லலம்மா, என் வருத்தத்தை தாம்மா சொன்னேன். முதல்ல நான் ஒரு சொத்து வாங்கும்போது என்னை பெத்தவங்களும் என்னை வளர்த்தவங்களும்
எல்லாரும் என் பக்கத்துல வந்து நிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். வருத்தப்படாத பிரசாத். நீ பண்ற எல்லா நல்ல காரியத்திலையும் உன் பக்கத்துல நாங்க எல்லாரும் இருப்போம். நீ பண்ணிருக்கிறது ஒன்னும் சாதாரண காரியம் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு இதை விட நல்ல வீடா வாங்கியிருக்கலாம். ஆனா எங்க அம்மா ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக பழைய வீட்டை வாங்கணும்னு நினைச்ச பத்தியா, அதுதான் பெரிய விஷயம். அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது எங்களுக்கு தான் உன் பக்கத்துல இருக்க கொடுத்து வைக்கலப்பா. சரிப்பா, போனது போகட்டும். வீட்டு ரிப்பேர் வேலை இருக்கு, அதை பண்ணிட்டு கிரகப்பிரவேசத்தை ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிடுவோம். இப்ப சொன்ன பத்தியா, இதுதான் பேச்சு. இப்படிதான் இருக்கணும் பிரசாத். எதுக்காகவும் வருத்தப்படுறது இல்லைன்னு நீ தீர்மானிச்சிட்டேன்னா யாரும் எதுக்காகவும் உன்னை வருத்தப்படுத்தவே முடியாது. நானும் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நடக்க மாட்டேங்குது. அது நடக்காதது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. மத்தவங்களை வருத்தப்பட வைக்கிறத நாம நிறுத்திட்டோம்னா நம்மள மத்தவங்க எப்படிப்பா வருத்தப்பட வைக்க முடியும்? அப்பா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. உங்க மாமனார் பெரேசுடன் இங்க வந்திருந்தார். உனக்கும் மகாவுக்கும் நடுவில் ஏதோ மனஸ்தாபம் இருக்குன்னு சொன்னார். என்ன சங்கதி, என்ன ஏதுலாம் நான் கேட்க மாட்டேன். அப்பா மகன்னாலும் அப்படி கேட்கறது நாகரிகம் இல்லைன்னு எனக்கு தெரியும். காரணம் எதுவா இருந்தாலும் நீ விட்டு கொடுத்து போயிருக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம் பிரசாத். மகா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். உனக்காக எங்களை கூட வேண்டான்னு சொல்ல தயங்காம இருந்தாவ. காயத்ரி விஷயத்துல நீ ஒரு முடிவுல இருந்தேங்கிறதுக்காக அவ பெத்தவங்களை கூட விட்டு கொடுக்க தயாரா இருந்தா. உன் மேல அவளுக்கு அவ்வளவு அன்பு. அவளை புறக்கணிக்கலாமா? எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கற இந்த சந்தர்ப்பத்துல அவளை மட்டும் ஏன்பா நீ வருத்தப்பட வைக்கணும்? பிரசாத், ஒரு மாமனார் மாப்பிளைய கொண்டாடணும். என் பொண்ண என் மாப்பிள்ள ஓஹோன்னு வச்சிருக்காருன்னு ஒரு மாமனார் சொன்னார்னா ஒரு மாப்பிளைக்கு அதுதான் பெருமை. அந்த பெருமையை நீ அடைய வேண்டாம். மாமனார் சொல்றத கூட விடுப்பா, பொண்டாட்டி சொல்ல வேண்டாமா? இப்படி ஒரு ஆம்பளைக்கு நான் வாக்கப்பட்டதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு பொண்டாட்டி சொன்னான்னா அதை விட பெருமை ஒரு ஆம்பளைக்கு என்னவா இருக்க முடியும்? சரி பிரசாத், இதெல்லாம் போகட்டும். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்ம வீட்டுல என்னென்னமோ நடந்து போச்சு. அந்த கசப்புல கூட நீ மகாகிட்ட இப்படி எல்லாம் நடந்திருக்கலாம். எல்லாத்தையும் நீ மறந்துரு. எப்பவும் போல நீ பழைய பிரசாதாவே இருக்கணும். அதுதான்ப்பா என்னோட விருப்பம். சரிப்பா, உங்க விருப்பப்படியே நான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. பிரசாத், கிரகப்பிரவேசத்தை பத்தி சொன்னிய, எப்ப என்னன்னு ஏதாவது முடிவு பண்ணி வச்சிருக்கியா? வீடு பழைய வீடுங்கிறதுனால கொஞ்சம் ரிப்பேர் வேலையெல்லாம் இருக்குப்பா. அதுக்கப்புறம் ஐயரை பார்த்து தேதி குறிச்சிடலாம். சரிப்பா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்லு. நல்ல நாளா பார்த்து கிரகப்பிரவேசத்தை வைப்போம். ஆனா ஒண்ணு பிரசாத், எல்லாருக்கும் துணிமணி எல்லாம் எடுக்கணும்ப்பா. எல்லாருக்கும் எடுத்துடலாம்ப்பா. நம்ம குடும்பம் மொத்தமும் ஒன்னா கூடி நிக்கிற விசேஷம் இது. நான் துணி எடுக்காம இருப்பேனாப்பா, கொண்டாடிடுவோம்ப்பா. பிரசாத், நீ நடத்த போற கிரக பிரவேசத்தினால நம்ம குடும்பம் மொத்தமும் ஒண்ணு கூடணும். நம்ம குடும்பத்தை பிடிக்காதவளுங்க வெளியே என்னென்ன பேசிக்கிறாளுங்க தெரியுமா? என்னமா பேசிக்கிறாங்க? நீயும் கோபியும் நம்ம வீட்டுல இல்லங்கறத பத்தி அசிங்கமா பேசுறாங்கப்பா. 2 மகனையும் பெத்து 2 பேருமே அவங்க மாமனார் வீட்டுக்கு தார வாத்துட்டு என்னைய பார்த்து சொல்றாளுங்கப்பா. ஏன் முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறாளுங்க பிரசாத்? பெத்த பிள்ளையை தக்க வச்சுக்க முடியல, நீ எல்லாம் என்னடி அம்மாங்கிற மாதிரி என்னைய பார்த்து பேசுறாளுங்க. பிரசாத், நீ நடத்த போற கிரக பிரவேசத்திலேயாவது என் வயித்துல பிறந்த எல்லா பிள்ளைங்களும் ஒண்ணு கூட நிக்கணும் பிரசாத். பூர்வீக வீடு நம்ம கைக்கு திரும்பி வந்த முகூர்த்தத்துக்கு பழைய மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கணும்பா. அதான்ப்பா என்னோட ஆசை. அது மட்டும் நடக்கட்டும். அதுக்கப்புறம் வச்சுக்கிற எல்லாத்தையும் என்கிட்டயும் வந்து நம்ம குடும்பத்தை பத்தி பொறந்து பேசுறாளுகளா இருக்கு அவளுக்கு. அப்பா, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன்ப்பா. சரிப்பா, நல்லபடியா போயிட்டு வா. ஏங்க, என்னங்க இது? நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன், அவன் பாட்டுக்கு பதிலே சொல்லாம போயிட்டு இருக்கான். மீனாட்சி, இரும்ப நம்ம விருப்பத்துக்கு வளைக்கணும்னா அது நல்ல பழுக்க காய்ச்சி அதுக்கப்புறம் தான் வளைக்கணும். இந்த இரும்பை இப்பதான் எடுத்து நான் நெருப்புல வச்சிருக்கேன். அது சூடேறதுக்குள்ள நீ சுத்தியால அடிக்க ஆரம்பிச்சுட்ட. இப்ப பாரு, அது அடுப்பை விட்டு வெளியே போய் விழுந்துருச்சு. ஏங்க, நான் பேசுனது தப்பாங்க? நீ பேசுனது தப்பு இல்ல மீனாட்சி, நீ பேசின சந்தர்ப்பம் தான் தப்பு. ஒரே நாள்ல எல்லாரும் அவனுக்கு அறிவுரை சொன்னா அவன் தாங்குவானா? நீ வருத்தப்பட்டு இருக்காத, நமக்கு இன்னொரு சந்தர்ப்பம் வாய்க்காமலா போகும்.
சொல்லுங்க அத்தை. மகா இப்ப பிரசாத் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாம்மா. ஓ, நீ ஏன் மகா அவங்க கூட வரல? மாமாக்கு உடம்பு சரியில்லாதப்ப என்னால அவர் கூட வர முடியல. இப்ப எப்படித்தான் நான் அவர் கூட வருவேன்னு எதிர்பார்த்தீங்க? என்ன மகா ஏன் இவ்வளவு நொந்து போய் பேசுற? இல்லத்த, உள்ளதான் பேசுறேன். நான் வந்தாதான் உங்க மேல எல்லாம் எனக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தம் இல்ல. காலம் முழுக்க உங்களை பார்க்க என்னால வரவே முடியலனா கூட உங்க எல்லாரும் மேல எனக்கு இருக்கிற அன்பு மாறாது அத்தை. மகா சொல்லுங்க அத்தை, என்ன விஷயமா போன் பண்ணீங்க? இன்னைக்கு பாபு, ராணி, பிரேஷோட அண்ணன் எல்லாரும் மாமாவை பார்க்க வந்திருந்தாங்கம்மா. பிரேஷோட அண்ணன் சொல்லிதான் உனக்கும் பிரசாத்துக்கும் நடுவுல இவ்ளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்புறம் பிரசாத் வந்தப்ப மாமா அவனுக்கு புத்தி சொல்லி பேசினாரு. வழக்கமா மாமா ஏதாவது சொன்னார்னா டாம் டோம்னு குதிக்கிறவன் இன்னைக்கு அமைதியா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாமா. அவன் மனசுல ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறேம்மா. ஏன் அத்தை, அவர் மனசுல தானா எந்த மாற்றமும் வராதா? மாமா, என் அப்பா, பாபு மாமா, ராணி அத்தனை யாராச்சும் ஒரு ஆள் சிபாரிசு பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஏன் மகா ஏன் இப்படி ஏட்டிக்கு புட்டியா பேசுற? கஷ்டமா இருக்கு அத்தை. நடக்க தெரியாத பிள்ளை பக்கத்துல இருக்கிற பெரியவங்க கைய புடிச்சுக்கிட்டு போற மாதிரி என் வாழ்க்கை முழுக்க யார் கைய வச்சு புடிச்சுக்கிட்டே போக முடியுமா அத்தை? இங்க பாரு, இப்ப என்ன 3வது மனுஷங்களா அவனுக்கு புத்தி சொன்னாங்க? அவன் அப்பா அம்மா தானே சொன்னாங்க. அதனால இப்ப என்ன கெட்டு போச்சு? பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காம அத்தை சொல்றத கேளு மகா. அவன் உன்கிட்ட வந்து பேசும்போது நீ எதுவும் தப்பா பேசிடாம நல்லபடியா பேசுமா. உங்க மகனை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவர்கிட்ட தப்பா எதுவுமே பேசினது இல்ல அத்தை. ஐயோ, நான் அதுக்கு சொல்லல மகா. அவன் கோவப்படுற மாதிரி எதுவும் பேசாதுன்னு தான் சொல்றேன். சரிதா, என் புருஷன் கிட்ட நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு யோசிச்சு ஜாக்கிரதையா பேசிக்கிறேன். நான் வச்சிடறேன் அத்தை. மகா உட்காரு. ஏன் மகா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? எப்படி இருக்க? எங்க போச்சு உன் பேச்சும் சிரிப்போம்? எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க. இத பாரு, நீ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்ட. நான் வீட்டுக்குள்ள வரும்போது நீ சிரிச்ச முகத்தோட இருக்கிறத நான் பார்க்கலன்னா அன்னைக்கு பூரா எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்கும். எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அவ்வளவு சந்தோஷமும் சட்டுன்னு வடிஞ்சு போயிடுது. அந்த கோவம்தான் சில சமயம் நான் கொஞ்சம் சத்தம் போட்டுறேன். ஆனா நான் எதுக்காக சத்தம் போடுறேன்னு நீ புரிஞ்சுக்காம பதிலுக்கு நீ சத்தம் போடும் போதெல்லாம் என் கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது மகா. எங்க உங்கள மாதிரி தானங்க நானும். எனக்கு மட்டும் சந்தோஷம் வருத்தம் இதெல்லாம் இருக்காதா? நீங்க முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்தா எனக்கு வருத்தமா இருக்காதாங்க? இத பாரு மகா, நான் ஆம்பளை, வேலை விஷயமா வெளியில 1000 பேரை பாப்பேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்குவாங்க. ஏன்டா இப்படி நடந்துக்கிறீங்கன்னு ஒவ்வொருத்தரையும் நான் கேட்க முடியுமா? இல்லையே. என் வீட்டுல நான் ஆசைப்பட்ட சந்தோஷம் இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அத கூட நான் எல்லார்த்திட்டையும் எதிர்பார்க்கலையே, உங்ககிட்ட தானே எதிர்பார்க்கிறேன். அத கூட உன்னால செய்ய முடியலன்னா அப்புறம் வாழ்க்கையில வேற என்ன இருக்கு மகா? நீங்க நினைக்கிறது தப்புங்க. வெளியில போறவங்களுக்கு சந்தோஷப்படுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆனா எங்கள மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு புருஷ முகத்தையும் பிள்ளைங்க முகத்தையும் பாக்குறத தவிர வேற என்னங்க சந்தோஷம் இருக்கு? அந்த முகத்திலயும் சந்தோஷம் இருக்காது, கோபம் மட்டும் தான் இருக்கும்னா அப்புறம் எங்களுக்குலாம் வாழ்க்கையில என்னங்க இருக்கு? இப்ப நீ என்ன சொல்ல வர? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்றியா? இல்லங்க, ஆம்பளைங்க மாதிரி தான் பொம்பளைங்களும் சொல்ல வர. நீ சொல்றது எனக்கே வினோதமா இருக்கு. என்ன பெத்த அம்மாவும் சரி, வளர்த்த அம்மாவும் சரி, நான் பார்த்த பொம்பளைங்க எல்லாருமே தான் சந்தோஷத்தை முக்கியமா நினைக்காம புருஷன் சந்தோஷத்தை தான் முக்கியம் நினைக்கிறாங்க. ஆனா நீ என்னமோ உனக்கு தான் தனியா ஏதோ சந்தோஷம் இருக்கிற மாதிரி சொல்ற. இல்ல, அவங்களோட சூழ்நிலை வேறங்க. என்ன வேற? இப்ப நீ என்ன சொல்ல வர? அவங்க புருஷன்லாம் ரொம்ப நல்லவங்க, நான் சரியில்லைன்னு சொல்ல வரியா? நான் எதுவுமே சொல்லலங்க, விடுங்க. பேச ஆரம்பிச்ச விஷயத்த பேசி முடிக்காம அதை எப்படி பாதியில விட முடியும்? இன்னைக்கு 2ல 1 பேசியே தீரணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்க முடியும்? இல்லங்க, பேசினா பிரச்சனை தான் வரும். வேண்டாங்க.
நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்றீங்களோ நான் அப்படியே இருந்துறேன். விட்டுருங்க. அது எப்படி? நான் என்னமோ சர்வாதிகாரி மாதிரி பேசிட்டு இருக்க. என்னங்க உங்ககிட்ட இப்படி பேசினாலும் தப்பா இருக்கு, அப்படி பேசினாலும் தப்பா இருக்கு. அதனாலதான் நான் பேச வேணாம்னு சொன்னேன். நானும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாதான் நம்ம வீட்டுல ஆளாளுக்கு கிளம்புறீங்களே. நான் ஏன் மகா கிட்ட பேசல, ஏன் மகாவை கூட்டிட்டு வரல, ஏன் மகா கிட்ட இந்த விஷயத்த சொல்லல? நீங்க எங்க அவங்க பேசுறத கேக்குறீங்க? உங்களுக்கு சொந்த புத்தி இல்ல? உங்க அறிவுப்படி நீங்க நடக்கிறத யாரு தடுத்தாங்க? அவங்க சொல்றாங்கங்கிறதுக்காக நீங்க எங்க என்கிட்ட அன்பா நடக்கிற மாதிரி நடிக்கிறீங்க? என்னது நடிக்கிறேனா? நான் உங்ககிட்ட அன்பா பேசுறது உனக்கு நடிக்கிற மாதிரி தெரியுதா? ஆமா, அடுத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக பொண்டாடி கிட்ட பாசமா பேசினா அப்படிதான் தோணும். அடுத்தவங்க புத்தி சொல்ற அளவுக்கு ஒரு நிலைமையை கொண்டு வந்தது யாரு? நானா? நீயும் உங்க அப்பாவும் தானே? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். பேசாம வாயை மூடிட்டு இருக்காம உங்க அப்பா வீடு வீடா போய் என்ன பத்தி புரணி பேசிட்டு இருக்காரு. என்ன கேவலப்படுத்தணும்னு தானே அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு காலம் அவர் அப்படி பண்ணி பாத்திருக்கீங்களா நீங்க? இவ்வளவு காலம் அப்படி நடந்துக்காதவரு இப்ப எங்க அப்படி நடந்துக்கணும்? துக்கம் தாங்க முடியாம அவர் இப்படி பண்ணிட்டாருங்க. அதுக்காக என்ன அசிங்கப்படுத்துவாரா? அவர் பண்றதுக்கெல்லாம் திருப்பி நான் அவர்கிட்ட மல்லுக்கு நின்னா அவர் தாங்குவாரா? அவர் தெரியாம சொல்லிட்டாருங்க. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர்கிட்டயும் சொல்லிட்டேன். அவர்கிட்ட மட்டும் இல்லங்க, உங்க அப்பா உங்க அம்மா எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன். இனிமே எனக்காக யாருமே பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன். யாருமே பேச மாட்டாங்க. நம்ம சண்டை நம்மளோட இருக்கட்டும். இதோட விட்டுருங்க. அப்ப நீ ஏன் எல்லார்கிட்டயும் போய் என்ன பத்தி டமார் அடிச்சிருக்க? இல்ல நான் ஒன்னும் டமார் அடிக்கலங்க. நீங்க தான் நமக்குள்ள இருக்கிற சண்டையை டமார் அடிச்சீங்க. திண்டுக்கல் ஹாஸ்பிடலுக்கு என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் போகும்போது நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை உங்க அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போகாத வச்சு எங்க அப்பா எங்க அம்மா பாபு மாமா ராணியத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்குள்ள இருக்கிற சண்டை எல்லாருக்கும் தெரிய வச்சது நீங்க தான், நான் இல்ல. சீ, உங்ககிட்ட நான் பேசினதே தப்பு. என்னடி உன் புள்ள மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா? ஏமா இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம தூக்கத்தெல்லாம் இவன் கெடுக்க போறான்? இதுக்காக தான்டா அந்த ராகினிய இவனுக்கு எப்படியாவது கட்டி வச்சிடலான்னு பார்த்தேன். அதான் தள்ளி போயிட்டே இருக்கேன். இருக்கட்டும்டா, எப்படியாவது அந்த ராகினிய மகனுக்கு கட்டி வச்சு இவனை குணப்படுத்தாம நான் விட மாட்டேன்டா. இங்கேயும் வந்து இந்த கத்து கத்துறானமா இவன்? டேய், ஜெயிலே இவன் அந்த கத்து கத்துனா. ஆமாங்க, இவன் இப்படி கத்துறதுனாலதான் நமக்கு ஜாமீன் கொடுத்து இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் குணமாக்குன்னு சொன்னாங்க. இல்லனா நமக்கு ஜாமீனே கிடைச்சிருக்காதே. போங்க, இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? வாங்க தூங்கலாம். Ah!